டேய், அவன் செத்தே போயிட்டான்டா. இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஏய், ஒரு கல்ப் அடிக்கிறியா? வேணாங்க, எனக்கு இது பழக்கலாம் இல்லைங்க. அடி புடி, அடி அடி அடி, சும்மா அடி. நான் தானே அடி. ஏய், நான் யாரு? மகாராணி. 100 தோப்புக்காரனை போடு. வேகமா போடுறா. இதுக்கு பேர் தாண்டா சொந்த காசுலே சூனிய வைக்கிறது. பேசாம குளிச்சிட்டு படுத்து தூங்கி இருக்கலாம். எரும மாடே. ஐயோ சாரி, உங்களை கூப்பிடல, என் ஃப்ரெண்டு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்டும் எரும மாடு தான் போல. அப்ப எரும மாட்டுக்கு தான் வேற பேர் வைக்கணும். நியூஸ் பேப்பர் தானே. இன்று முதலமைச்சராக பதவியேற்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். டீ கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கி படித்துக் கொண்டிருந்த சிறுவன் மாரடைப்பால் உயிரிழப்பு. உயிரிழந்த சிறுவன் கொடுத்த புகாரின் பெயரில் டீ மாஸ்டர் உட்பட டீ கடை ஓனருக்கு தூக்கு தண்டனை விதித்த உணவு பாதுகாப்பு துறை. டிராகன் படம் பார்த்துவிட்டு 48 அரியர் வேண்டும் என்று கல்லூரியின் முன் நின்று மாணவன் போராட்டம். டீ கடையில் நியூஸ் பேப்பர் படிக்கும் சிறுவனுக்கு டீ கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு. டீ கொடுக்க மறுத்தால் டீ கடைக்கு தீ வைக்க கோரி தீயணைப்புத்துறை அறிவிப்பு. டீயை கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஓட வேண்டும் என்று டீ மாஸ்டர் உத்தரவு. அவன் பொருளை வாங்கி அவனையே போடணும். நாளையில இருந்து நானும் இதையே ஃபாலோ பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டீ கடைக்காரன் மூஞ்சில சுடு தண்ணி ஊத்துறா, நீங்க தான் பொறுப்பு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், இங்க தான் சுத்திட்டு இருந்தா. பாத்தீங்களா? யாரு வேணா பாரு. ஏய் மச்சான், எங்கடா இருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடா, வாங்கடா சீக்கிரம். என்ன தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோப்பா குச்சா? ஒரே ஒரு பீர் தானே குச்சான். ஒரு பீரு கடாய் இந்த அளப்பறையா கொடுத்துரா. டேய் தரணி, சீக்கிரம் எந்திரா, தோசை வேற சுடணும். ஏமா, நான் என்ன கேஸ் ஸ்டவ் மேல படுத்துட்டு இருக்கேன்? நீங்க தோசை சுடுறதுக்கு நான் ஏன்டா எந்திரிக்கணும்? ஹலோ, சொல்லு பிரியா. டேய், நேற்று மொபைல் என் சித்தப்பா பசங்கிட்ட இருந்துச்சுடா. உனக்கு தெரியாதா? எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டாங்கடா. நீ தப்பா நினைச்சிட்டாரு. அவசரப்பட்டியே. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அவா முடிச்சு விட்டீங்க போங்க. நண்பா, சரியான வேற பொண்ணு கிடைக்காமலா போயிடும். மயிரே, கண்ணு எங்கடா வச்சுட்டு போற? யார மயிருங்களா? யார மயிருங்க? உன் வயசுனா என் வயசுனா? இனிமேவாவது பார்த்து ஓட்டுறா வண்டிய. மச்சான் பாரு அப்பு எனக்கு. பிரியா நந்தினி. கவிதா. ஸ்வேதா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? பிரியான்னு நேம் வச்சது ஒரு குத்தமாடா. பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, காலம் கெட்டு போய் கிடக்கு. கனவுகள் பலிக்குது, முன்னால நான் வரேன், பின்னால நீ வர, எல்லாம் பிடிக்குது, விளையாடு நேரம் இல்லாம போயிருச்சு, சொல்லாம
யாருடா நீங்க எல்லாம்? இத நீங்களே படிச்சுக்கோங்க மக்களே. டேய் பாவண்டா அவன். உன் கூட வண்டியில போலான்னு நினைச்சது ஒரு குத்தமாடா? இது என்னடா பிகாம்க்கு வந்த சோதனை? தம்பி கொஞ்ச நாளா மாறிக்கிட்டே வராரு போல. கமிட்டானவளா இந்த பக்கம் போ, கமிட்டாக ஆசைப்படுறவன் இந்த பக்கம் போ, முடக்கு சிங்கிள் மட்டும் என் பின்னாடி வா. ஒரு பைய கூட வரல. கவலைப்படாத ப்ரோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அடி இவர் என்னால அடிக்க முடியாதுங்க. ஏன்? இவர் தான் எனக்கு கிரேட் வாங்கி தருவாரு. நீ வேலைக்கு ஆக மாட்ட, புட்றா அட்ரா. என்னால அடிக்க முடியாதுங்க. ஏன்? இவரு தான் ஆன்ஸ் வாங்கி தருவாரு. அட்ரா நீ அட்ரா, நீ அட்ரா. என்னால இவர் அடிக்க முடியாதுங்க. ஏன்? இவருதான் எனக்கு குவார்டர் வாங்கி தருவாரு. ஒரு ஊரையே கெடுத்து வச்சிருக்கான். ஒரு ஊரையே கெடுத்தது நீதானா? இவனை அடிக்க கூடாதுப்பா, தசம் வெற்றி கொள்ளணும். தேவையா குமாரு? வீட்டுல கேட்டா அவங்களே கொடுக்க போறாங்க. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ப்ரோ இந்த ஐஸ்கிரீம் ஒன்று கொடுங்க ப்ரோ. எது இதுவா ப்ரோ? ஆமா ப்ரோ. இதா ப்ரோ. நேது ப்ரோ இது. இங்க வா ப்ரோ. இதுதானே கேட்ட, இதே போலக்குதா? அந்த ஐஸ்கிரீம் தானடா கேட்டாங்க, அதே மாதிரி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. தேவையா? புடுங்க நீ அப்படியே ஓட வேண்டியது தானடா. ஏன்டா இப்படி வந்து மாட்டுன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து பஸ் எதுவுமே வரல. ஸோ என்னை பஸ் ஸ்டாண்ட் வரை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? சாரிங்க, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஏங்க நான் உங்ககிட்ட ஹெல்ப் தானே கேட்டேன், அதுக்கு போய் ஆள் இருக்கு அது இதுன்னு இருக்கீங்க. ஏங்க அதான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு போங்க. ஏங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியல முடியாதுன்னு சொல்லுங்க, அதை விட்டு தேவையில்லாம அன்வான்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அழகா ஒரு பையனை பார்த்தா போதுமே, உடனே வந்து பேசிடுவீங்களே. சி சரியான லூசு போல. சி ஆண்டி அவனை போய் சந்தேகப்படுற, வாயை திறந்தாலே எனக்கு ஆள் இருக்குன்னு உன்னை பத்தியே தாண்டி பேசிட்டு இருக்கான். இவ்வளோ நல்ல பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஹலோ மச்சான், இன்னுமாடா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு இருக்க? அழகான ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சுடா, அதை கூட கொடுக்க முடியாம போச்சாடா என்னால. போயிட்டு வர இருக்காடா, எப்படா மச்சான் வருவ? சீக்கிரம் வாடா டேய். தம்பி பெட்ரோல் இல்லாததால தப்பிச்சிட்டாரு, இல்லாட்டி மொத்தமா ஊத்தி மூடி இருக்க வேண்டியதுதான். உயிர்களில் பிரச்சனையா? ஆமா. அப்ப குடிக்காத குத்திரி. ஓசியில குடிக்க என்னன்னு சொல்றான் பாருங்க. ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.